கர்நாடக மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக கிருஷ்ணா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெலகாவி மாவட்டத்தில் 12 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியதால் ஏராளமான கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் ஒரு மாதத்திற்கு மேலாக தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்திற்கு ஆளாகியுள்ளது. இந்த மழை காலத்தில் பல நிலச்சரிவுகள், வெள்ள பாதிப்புகளை கர்நாடகா எதிர்கொண்டுள்ளது. தொடர் மழையால் பெலகாவி, சிக்கோடி, நிப்பானி, கிட்டூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயபுரா அலமாட்டி அணையில் இருந்து வினாடிக்கு 2.25 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணா ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டமான உத்தரகன்னடாவில் பெய்த தென்மேற்கு பருவமழையால் அந்த மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பெலகாவி மாவட்டத்தில் தொடர் மழையால் மாவட்டத்தில் உள்ள மார்க்கண்டேய ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குந்தர்கியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் அங்கலகி கிராமத்தில் உள்ள அடவி சித்தேஸ்வர் மடம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தண்ணீர் மடத்துக்குள் நுழைவதற்குள் அமர சித்தேஸ்வர சுவாமிஜி மற்றும் சமையல் ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 2 அடி தண்ணீரில் பாதுகாப்பாக வெளியே வந்தனர். மார்க்கண்டேய ஆற்றில் 6000 கனஅடி நீர்வரத்து உள்ளது. இதனால் குந்தரகி கிராமத்தின் பல வீடுகளுக்கு தண்ணீர் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை காரணமாக இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். 2 கால்நடைகள் இறந்தன. மேலும் வரதா, துங்கபத்ரா, கும்தவதி மற்றும் நாடி அப்வார் ஆகிய பகுதிகளுக்கான 12 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி பல கிராமங்களுக்கான இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, உடுப்பி, சிக்மகளூர் மற்றும் ஷிமோகா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.